அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. சார், எப்பதான் இந்த பிரச்சனை முடியும்? நாங்களும் கேஸ் முடிஞ்சிடணும்னு 2.5 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களாலேயே முடியலன்னா என்ன பண்ண சொல்றீங்க? உங்க பையன் தான் வாய் திறக்க மாட்டேங்காருல. அவரு கோர்ட்ல வாய் திறந்து உண்மையை சொன்னா மட்டும்தான் இந்த கேஸ் முடியும். என்ன கேட்டாலும் தெரியாதுங்காரு. விக்கி, அன்னைக்கு என்னதான் நடந்தது? அதான் முதலே சொல்லிட்டேன்ல. இங்க பாருங்க சார், வசதி வாய்ப்புல வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். ஆனா நீங்க அடிச்ச ஆளு அரசியல்வாதியோட பையன். அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இந்த கேஸ் முடியாது. நீங்க அந்த பொண்ணு யாருன்னு சொல்லாதது வரைக்கும் எதிராளிக்கு கொண்டாட்டம். நீங்க வாய் திறந்து சொன்னீங்கன்னா மட்டும்தான் இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வரும். இல்ல அதான் இவ்வளவு சொல்லியாவே இல்ல. அவ யாரு என்ன யாருன்னு சொன்னா அதோட முடிஞ்சு போவோம் இல்ல. சார், முதலே சொல்லிட்டேன், பொண்ணு யாருன்னெல்லாம் எனக்கு தெரியாது. நான் முகத்தை கூட பாக்கல. ஆனா அவங்க அநாத ஆசிரமத்துல இருக்க பொண்ணு. இல்ல மடையா, அதுதான் இங்க எல்லாருக்கும் தெரியும்ல. 3 ஆசிரமத்துக்கு சேர்ந்து நடந்த ஃபங்க்ஷன். நீ எந்த ஆசிரமத்துல உள்ள பொண்ணுன்னு சொன்னாலே நாங்க விசாரிச்சிருவோம்ல. தெரியும், ஆனா சொல்ல மாட்டேன். அவர் இப்படி பேசிட்டு இருந்தாருன்னா எப்ப கேஸ் முடியும்? நீங்க ஆனதுனாலதான் யாரும் உங்க மேல இன்னும் கை வைக்கல. இது வேற ஏதாவது வீட்டுல உள்ள பையனா இருக்கணும். இந்நேரம் காணாம போக வச்சிருப்பானுங்க. பாரு, வேலை விஷயமா இன்னும் 1 மாசத்துல ஃபாரின் போய் நீதான் அந்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டியதா இருக்கு. கேஸ் முடியாம உன்னால வெளியே போகவும் முடியாது. முடியாண்டா சார், நான் பொறுமையா உங்ககிட்ட சொல்றேன். அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. உங்களுக்காண்டி ஒரு சாட்சி சொல்ல மாட்டாங்களா என்ன? இன்னும் எத்தனை வாட்டிதான் கேப்பீங்க? எனக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது சார். இதுதான் உண்மை. நான் முகத்தை கூட பாக்கல. உனக்கு பொண்ணு யாருன்னு தெரியாது, ஆனா எந்த ஆசிரமத்துல உள்ள பொண்ணுன்னு தெரியல. விசாரிச்சு நாங்களே சாட்சி சொல்ல கூட்டு வரோம். காப்பாத்தி விட்டதுக்கு ஒரு சாட்சி கூட வந்து சொல்ல மாட்டாளா? தேவையில்லை. அப்ப நீங்க இப்படிதான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும். வருஷ கணக்கை இழுத்துட்டே இருக்க நீங்களும் பின்னாடி நடந்துட்டே இருங்க. 2.5 வருஷமா இதையே சொல்லிட்டே இருக்கீங்க. எனக்கே இவனை உள்ள தூக்கி போடணும் போல இருக்கு. நான் மொத்தமா உங்ககிட்ட சொல்லிட்டேன். அன்னைக்கு ஃபங்க்ஷன் டைம்ல யாருன்னே தெரியாது ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பாத்துருக்கான். பார்த்தேன், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு என்னால போக முடியல. காப்பாத்த போனே மாறி மாறி சண்டை வந்துச்சு. அவன் கையில கத்தி வச்சிருந்தான். என்ன காப்பாத்ததுக்காக இரும்பு ராடு எடுத்து மண்டையில அடிச்சேன். நான் உள்ள வந்ததுமே அந்த பொண்ணு போயிட்டா. நான் முகத்தையே பாக்கல. சார், நல்ல காரியம் தான் பண்ணிருக்கீங்க. இதுக்கு அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லணும். கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் முன்பகையை வச்சுக்கிட்டு நீங்க அடிச்ச மாதிரி கொடுத்துருக்கான். அதுக்காக தான் சொல்றேன், எந்த ஆசிரமத்துல உள்ள பொண்ணுனாவது சொல்லுங்க. எந்த ஆசிரமம்னு சொன்னா நான் காப்பாத்தினதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடும். நானே சொல்ல சார், இவனை தூக்கி உள்ள போட்டு 4 சாத்துங்க. அப்படியாவது உண்மையை சொல்லானான்னு பாப்போம். அந்த பொண்ணை நீங்க கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டு வருவீங்க. என்ன நடந்து, யாது நடந்து, என்ன பண்ணா, எங்க தொட்டான், இப்படிதான் கேட்பாங்க. நான் காப்பாத்தினதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். மறுபடியும் அந்த பொண்ணை கலங்கப்படுத்தின மாதிரி. அது மட்டும் இல்லாம பொண்ணு ஆசிரமத்துல உள்ள பொண்ணு, அம்மா அப்பான்னு யாருமே இல்லாததுனால தானே அங்க வளர்ந்துட்டு இருக்கா. 4 பேருக்கு இது தெரியும் போது அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்? நீங்க சொல்றதெல்லாம் நியாயம்தான். இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அவார்ட் எல்லாம் எவனை தூக்கி தர போறது கிடையாது. நல்ல மண்டலே நாள் போடணும்னு எனக்கே தோணுது. எந்த ஆசிரமம்னு மட்டும் சொல்லுங்க சார். நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நாங்க போய் பேசுறோம். கண்டிப்பா அவங்க சாட்சி சொல்ல வருவாங்க. இந்த கேஸ் ஒன்னும் இல்லாம முடிஞ்சிடும். அன்னைக்கு எங்க உள்ள பொண்ணுன்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா இந்த கேஸ் ஒன்னும் இல்லாம முடிஞ்சிருக்கும். நீங்க விட்டு சொல்ல போய் தான் அவனுங்களுக்கு அது சாதகமா போச்சு. நம்ம பக்கமே நல்ல வக்கீலா வைப்போம். உங்களுக்கு என்ன, அந்த பொண்ணுகிட்ட யாரும் கேள்வி கேட்க கூடாது. வெளியே எதுவும் தெரியாம பிரச்சனை முடியணும். அதை என் சைட்ல இருந்து நான் நல்லாவே பாத்துக்கிறேன். கோர்ட்ல நீங்க சொல்றது எதுவுமே நிக்காது. எவ்வளவு தூரத்துக்கு போடுமோ அப்படி போட்டு நடந்துட்டு இருக்க வேலையெல்லாம் எவன் பாப்பானோ? சொல்லிட்டே இருக்கேன், அப்பப்ப வெளியூர் போயிட்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு. மண்டலி ஏத்தியானா? இப்ப நீங்க எதுக்கப்ப சட்டம் போடுறீங்க? என்னல, நான் என்ன நடந்தன்னு உண்மையை போய் சொல்ல போறேன். லூசால நீ? என்னாலதான் அவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு நான் மட்டும் உண்மையை சொன்னா இந்த கேஸே ஒன்றும் இல்லாம முடிஞ்சிடும். இப்படியே நீ சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கலாம். இனிமே அவங்க என்னைக்கு ஸ்டேஷன் வராங்கன்னால நான் உன்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன். கஷ்டமா இருக்குல்ல? என்னாலதான் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு நலஞ்சிட்டு இருக்காங்க. இங்க பாரு தமிழ், உண்மையை சொன்னா என்ன நடக்குன்னு அவருக்கே தெரியுது. அதனாலதான் உன் ஆசிரமம் எதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சொல்ல மாட்டேங்காரு. அது மட்டும் இல்லாம உன்னை காப்பாத்தினதுனாலதான் அன்னைக்கு சண்டை போட்டாரு அப்படின்னு நீ சொன்னன்னு வச்சுக்கா. அதை ப்ரூவ் பண்ண போறதா நினைச்சு உங்ககிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்பாங்க. ஏன்னா எதிர்த்தரப்புல இருக்க வக்கீல் அவங்க பக்கம் சாதகமா முடியணும்னு பாப்பாங்க. உனக்கே தெரியும், அவன் வேற அரசியல்வாதி பையன். நீ 9th படிக்கும் போதுல இருந்தே உனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கான். நீ கண்டுக்காம போனதுனாலதான் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ண பார்த்தான். அவரு என்ன காப்பாத்த நினைக்கார கிலா, ஆனா நான் அவருக்கு கஷ்டத்தை கொடுக்கேன். நீ அப்படி நினைக்காத. விக்கி அண்ணா ரொம்ப நல்லவங்க. அவங்க வீட்டுல உள்ள பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரோ அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. என்னால இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியல. அவங்க அப்பா ஃபீல் பண்றத பாத்தியா? கேஸ் இன்னும் முடியாம எடுத்துட்டு இருக்கிறதுனால வெளியூர் எல்லாம் அவரால் போக முடியல. நீ உண்மையை சொல்றதுனால உனக்கு தான் பிரச்சனை. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ளாடி அவங்களே முடிச்சிருவாங்க இத. நீ என்ன ஆறுதல் சொன்னாலும் என் மனசு ஏத்துக்கவே மாட்டேங்குது. நீ யாருன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சா கூட அவர் நீ தான் சொல்ல மாட்டாரு. நீங்க சொல்லாதது வரைக்கும் எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. ஓகே.
ஓகேயா? இல்ல ஸ்கூல்ல பாதி பேர் ஒன்ன தப்பா சொல்லிட்டு இருக்காவ, கொலை பண்ண பாத்துக்கிட்டு வந்தவன் அப்படின்னு. சொல்லிட்டு போட்டு எனக்கு என்ன, அடுத்தவங்களுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு எந்த அவசியமே இல்ல. இப்படியே பேசிட்டே இருந்தேன்னு வச்சுக்கா. அகிலா, நான் உண்மையை சொல்ல போறேன்டி. இப்படி சொல்லாத தமிழ். அதுக்கப்புறம் இனி என்னைக்கு ஸ்டேஷன் வந்தாலும் உன்கிட்ட சொல்லவே மாட்டேன். யாருமா நீங்க? இல்ல சார், சும்மா இந்த வழியா போனோம் அதான். போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ளாடி நின்னுட்டு இந்த வழியா போனான்னு சொல்றீங்க? இது அகிலனோட தங்கச்சில. இவன் இங்க என்ன பண்றா? நம்ம ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையும் போதெல்லாம் பக்கத்துல நிக்க பொண்ணு வேற நம்ம கண்ணில் பட்டுட்டே இருக்கா. இந்த பொண்ணு இங்கே பார்த்த மாதிரி இருக்கே. தேவையில்லாம இங்கெல்லாம் நிக்க கூடாதுமா. ஆ சரி சார். சார் மூடல, வா போயிரும். நீங்க இப்படி அலையிறதுக்கு நான் தான் சார் காரணம். என்னாலதான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. நம்மளதான் பார்த்துட்டு இருக்கா. வா தமிழ், போலாம். யாரா இருக்கும்? சரி சார், நீங்க யாருன்னு சொல்லாதது வரைக்கும் எங்களாலையும் எதுவும் பண்ண முடியாது. இப்படிதான் அலைஞ்சிட்டே இருக்கணும். ஓகே சார். She is my wife. நான் யாருன்னே தெரியாத நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்காக நிக்கிறது நீங்க மட்டும்தான். இப்ப என்னத்துக்கு அழுதுட்டு இருக்கா? கடவுள் படைக்கும் போது பொண்ணுங்களுக்கு கண்ணுல கண்ணீரை ஊத்தி இருப்பாரு என்னமோ. தமிழ், அது எப்படி உடனே முகபாவனையை மாத்த முடியுதுன்னு தெரியலையே. வாங்க சார். வாரதெல்லாம் இருக்கட்டு, அழுதுட்டா இருந்த. இல்லையே. ஓ, அப்ப குளிர் நேரத்துல கண்ணுல இருந்து மழை பெஞ்சிருக்கும். இப்ப எதுக்கு ஸ்டாஃப் ரூம் தேடி வந்திருக்கீங்க? சொன்னோம்ல, ஸ்டாஃப் ரூம் போ, டைம் டேபிள் எடுத்துட்டு வரேன்னு. இவங்கள ஃபர்ஸ்ட் பீரியட்ல தூக்கி போட்டா நல்லா ஆக்டிவா இருப்பாங்க. ஏன்னா மதியம் வரைக்கும் தான் இவங்களா இருப்பாங்க. ஷீ இஸ் மை ஒய்ஃப். பரவாயில்லையே தமிழ், ஒரே நைட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போன வேலையெல்லாம் இருக்காதா? ஜெஸ்ஸிக்கே 2 பேரும் ஹெல்ப்புக்கு வேணும். ஒன்று நேரத்துக்கு ஈவினிங் தான் வேலையை சொன்னேன், நீ காலையில முடிச்சு கொண்டு வந்திருக்க. என்ன? ஒண்ணும் இல்ல. நான் பாட்டுக்கு பேசிட்டே போறேன், நீ என்ன பாத்துட்டு இருக்க? நீங்க கரெக்ஷன் பார்க்கறத பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் வீக்லி ட்வைஸ் பிடி கிளாஸ் போட்டுற ஒரு கிளாஸுக்கு அதை கடன் வாங்கி கிளாஸ் எடுக்கலான்னு 2 பேர் இருப்பாங்க. ஸ்ட்ரிக்டா சொல்லிடு, பிடி பீரியடு பிடி விளையாட போனோம் அப்படின்னு. பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்தாதான் அடுத்த படிக்க தோணும். என்ன பாத்துட்டு இருக்கேன்? அதான் என்ன பாத்துட்டு இருக்க? நீங்க கரெக்ஷன் பாக்குறத. என்ன கொண்டாட்டமோ, கவனிக்க மாதிரியே இல்ல. அப்பப்போ ஃப்ரீயா இருக்கும்போது அந்த பிளாக்ல ரவுண்ட்ஸ் போயிட்டு வா. உனக்கு டைம் இல்லைன்னா ஜெஸ்ஸியாவது அனுப்பு. என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ உருன்னு இருக்க? கவனிச்சுட்டு தானே இருக்கேன். ஆமா இல்லன்னு ஏதாவது சொல்லு. பழைய டைம காமி. நான் சொன்னதையெல்லாம் மாத்திருங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? யாராவது சூனியம் வச்சிருப்பாவளோ? இவன் ஒண்ணு அவன் ஒண்ணு. நம்ம எதிர்த்தாப்புல வந்தாலே திரும்பி போறவியா? நேத்தையில இருந்து அவனா நக்கல் பேச்சோட பேச ஆரம்பிச்சிருக்கான். இவன் என்னடானா சொல்லிட்டே இருக்க, நம்மளையும் பார்த்துட்டு இருக்கா. அதானே, ஒரு பொண்ணு ஒரு பையனை மணிக்கணக்கா பார்த்துட்டு இருந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம பார்த்துட்டா போதுமே. என்ன? ஒன்னும் இல்ல. டைரி பாருங்க. ஏன் சும்மா? அவ்வளவு சீன்லாம் இல்ல. என்ன சீன்? ஏய், என்னத்த பேசாவன்னு ஒண்ணு விளங்கலையே. நடுவுல போய் இருந்து கேட்டுட்டு வரியா? ஏதோ குசு குசுன்னு பேசாவ. வாயாலேயே பேசியவ கண்ணால பேசினா உனக்கு எங்க கேட்கும்? என்ன இவருக்கு இவன் மேல மட்டும் ஒரு அக்கறை? என்னன்னு விளங்கலையே. 2 வருஷமா ஜெஸ்ஸி டைம் டேபிள் போடுறது என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை இருந்தாலும் கேட்டிருக்க மாட்டாரு. இப்ப தமிழ் போட்டதான் ஹெல்ப்புக்கு வந்திருக்காரு. அதான் ஒண்ணும் விளங்கல. இப்ப ஜெஸ்ஸி கிட்ட இந்த மாதிரி இருந்தா கூட கல்யாணம் ஆகாத பொண்ணுன்னு ஒரு லாஜிக் இருக்கு. இது கல்யாணம் ஆகி பிள்ளையும் இருக்கு. இவகிட்ட மட்டும் அப்படி என்னத்தை கண்டாரு? என்னத்தை போட்டு மயக்கு வாழ்வல அம்மா. எனக்கு ஒருத்தன் வேலை பார்க்க போன இடத்துல ஒருத்தைய பிடிச்சிட்டு நிக்கான். இவளதான் கெட்டுவேன்னு ஒத்த கல்ல நிக்கான். அதுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்கணும். என்னத்த திறமையா அம்மா?
உங்களுக்கு கிளாஸ் கிடையாதா? இப்பதான் சார் முடிச்சிட்டு வந்திருக்கோம். ஃப்ரீ பீரியட். நாங்க வெளிய போனோம்னா சொல்லுங்க. இல்ல சைலண்டா ஏதோ பேசுன மாதிரி இருந்து அதான். எதுவா இருந்தாலும் சத்தமா பேசுங்க, நாங்களும் கேட்டுட்டு சிரிப்போம்ல. எக்ஸாம் பேப்பர்ல இலக்கணம் கேட்டிருந்தான். சினிமா பாட்டு எழுதி வச்சிருக்கான். அதான் சொல்லி சிரிச்சிட்டு இருந்தான். அத சத்தமா சொல்லலாம்ல, நாங்களும் சிரிப்போம்ல. அது ஒண்ணும் இல்ல சார். நான் வந்த நாளையில இருந்து நீங்க சிரிச்சத பார்த்ததே இல்ல. இப்பதான் அடிக்கடி சிரிக்க மாதிரி இருக்கு. அதுவும் உடைச்சிட்டியா? நான் சொன்னதெல்லாம் மாத்தி எடுத்துட்டு வா, நான் ரூமுக்கு போறேன். என்ன சொன்னீங்க? என்ன சொன்னா? ஆ, இவ்வளவு நேரமா பக்கமா அதை அங்க மாத்தி இதை எங்க மாத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். உன் கார்ல யாரும் இல்லையா? சொன்னீங்களா? சரிதான், கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நீ மாத்து. ஏதாவது டவுட்னா ஃபோன் பண்ணி கேளு. ம். எதுக்கு இந்த லுக்குன்னு தெரியலையே. இதுங்க ரெண்டுக்கு நடுவுல ஏதோ நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல. என்னன்னா வழங்க மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம இப்ப எல்லாம் அடிக்கடி சிரிக்கியாரே. தமிழ் வந்ததுக்கு பிறகுதான் கரசுக்கு பல்லு இருக்குன்னு எனக்கு தெரியுது. நமக்கு என்ன, அன்னைக்கு 2 வார்த்தை பேசிட்டான்னு என்ன அரப்பறுத்தாரு. நம்மளுக்குள்ளதானே மெதுவா பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ளாடி நமக்கு கிளாஸ் இல்லையான்னு கேட்க வந்துட்டாரு. ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி படிச்சு முடிச்சிட்டு பிள்ளைகள் எத்தனை நாள் வேலைக்கு வருதுங்க. இவளை விட அழகான பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. செல்லம் போல ஒருத்தி மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டாரு. இவகிட்ட மட்டும் என்ன கவனிச்சிங்களா? தமிழ் ஜாயின் பண்ண டைம்ல தமிழ்கிட்ட எரிஞ்சு விழுவாரு. இப்ப என்னடானா விழுந்து கவனிக்காரு. கத்தரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்துதானே ஆகணும். வரும்போது பாப்போம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ ஷார்ட் டைம்னு யாரும் கோவப்படாதுங்க. ஏன்னா 2 டேஸா ரொம்ப ஐ பர்னிங். நேற்றுக்கு போட்ட வீடியோ, இன்னைக்கு போட்ட வீடியோ, அப்புறம் நாளைக்கு போடுற வீடியோ எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்டே ஃப்ரேம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ஒரே நாள் வீடியோல வர வேண்டியது. டே டைம் சிஸ்டம் யூஸ் பண்ணி மறுபடியும் நைட்டு மொபைல் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கண் எரிச்சலா இருக்கு. எதுக்காக வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். சக்சஸ்ஃபுல்லா 8K கிராஸ் பண்ணிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரமா தமிழ் விக்கி சேர்த்து வச்சு ஒரு என் கார்டு போட்டு விட்டுருங்கன்னு அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது எங்களுக்கு. ஆனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ஸ்டோரி புது ஸ்டோரி. என்ன விலைய முடிக்காதுங்க நீங்க சொன்னதுனாலதான் அவங்க கூடாலேயே எங்க கதையும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஸ்லோவா போலான்னு நினைக்கிறேன். சும்மா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கிறதுனால தான் சீக்கிரமா சேர்த்து வைங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. இனிமே கொஞ்சம் ஃபன்னா கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒண்ணு, கமெண்ட் பண்ணும்போது யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதை பண்றதுனால அவங்க ஃபீல் பண்ணுவாங்களா அப்படின்னு. ஒரு 30 செகண்ட்ல நீங்க டைப் பண்ணிட்டு போயிருவீங்களா? ஆனா நான் அதை மண்டைக்குள்ள போட்டு 3 நாள் யோசிச்சுட்டு இருப்பேன். நேற்றுக்கு வீட்டுக்கு வந்தது 8 மணி. இது ஃப்ரேம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சதுனால எனக்கு எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஏன் இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா வந்ததும் தூங்கணும்னு தானே நினைப்பீங்க. நேற்றுக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு, எனக்கு ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டு. நம்ம சேனலுக்கு மட்டும் இல்ல, வேற சேனலுக்கு கமெண்ட் பண்ணும்போதும் யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இது கார்ட்டூன், சோ வீடியோ போடலன்னு நீங்க ஏதாவது சொல்லும் போதும் ஒரு 2 நாள் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படி விட்டுருவேன். ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். எல்லாருமே நியூஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எந்த இடம்னு எனக்கு ஒழுங்கா ஞாபகம் இல்ல. ஒரு குழந்தை மேல இருந்து ஏதோ தெரியாம கீழே விழுந்துட்டு, 7 மாச குழந்தைன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தைய ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து காப்பாத்திட்டாங்க. எந்த அம்மாவுமே தெரிஞ்சே குழந்தை தூக்கி போடவும் மாட்டாங்க. இல்ல இந்த டைம்ல இது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா குழந்தைய பத்திரமா பாத்துக்க தான் செய்வாங்க. ஆனா அந்த கமெண்ட் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை அப்படி திட்டிருந்தாங்க எல்லாருமே. இது நடந்து 1 வீக் தாண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு நியூஸ் வருது. இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து டிப்ரெஷன்ல அந்த குழந்தையோட அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. ஆல்ரெடி டெலிவரி டைம்லயே ரொம்ப டிப்ரெஷனா இருந்திருக்காங்க. இதே நியூஸ்ல போடுறாங்க. இப்போவும் நான் கமெண்ட் பாக்குறேன். இனியாவது சோசியல் மீடியால தப்பா கமெண்ட் பண்றவங்க ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஆனா அந்த அம்மாவை திட்டும் போது ஒருத்தங்க கூட ஏன்னு கேட்கல. அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, கணவன் மனைவி நடுவுல புரிதல் இல்லாததுனாலதான் இறந்துட்டாங்க அப்படின்னு. அடுத்தது என்ன, அவரையாவது விட்டு வைக்கலாம்ல. நான் தப்பா சொல்றேனானலாம் எனக்கு தெரியல. ஆனா அந்த நியூஸ் பார்த்ததுல இருந்து இதை ஷேர் பண்ணனேன்னு எனக்கு தோணுச்சு. நீங்க டைப் பண்ற அந்த 30 செகண்ட்ஸ் யார் மனசையாவது புண்படுத்துமான்னு பார்த்துட்டு பண்ணுங்க. பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிருங்க. நம்ம லெமோர் பீச்ல ரீசெண்டா ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 4 பேரோ 5 பேரோ என்னமோ இறந்துட்டாங்க. மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். லெமோர் பீச் சரௌண்டிங்ல இருக்க எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும் அது எவ்வளவு ஆபத்தான பீச் அப்படின்னு. ஃபேமிலியா நிறைய பேர் வருவாங்க, கரையில உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. என்ஜாய் பண்ண வந்தவங்க வெளியே உள்ளவங்க. அவங்க பண்ணது தப்பு தான். அதுக்கு இறந்தவங்களையும் விடாம எந்த அளவுக்கு நம்ம கோவத்தை கொட்டணுமோ அந்த அளவுக்கு கொட்டி தீத்துட்டோம். கவர்மெண்ட் தான் இவ்வளவு தடை உத்தரவு போட்டிருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகே, நம்ம அதங்கத்தை கொட்டிட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் அந்த நியூஸ்ல ஒரு பொண்ணு பேசியிருந்து, என்னன்னா நாங்க ஃபேமிலியா வந்திருந்தோம், திடீர்னு அந்த பசங்க அலையில சிக்கினாதான் எங்க வீட்டுல உள்ள ஆம்பளைங்க காப்பாத்த போனாங்க. இப்படி எங்க வீட்டுல உள்ள ஆம்பளைங்க காப்பாத்த போனாங்க அப்படின்னு அந்த பொண்ணு பேசியிருந்தா. காப்பாத்த போனவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு பதறி இருப்பாங்க. கரையில நின்று பாத்துட்டு இருக்காங்க எல்லாம். அந்த பொண்ணு அதுல ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, லெமோர் பீச் ரொம்ப ஆபத்தானதுன்னு தெரியும்ல, எதுக்கு இது டூரிஸ்ட் பிளேஸா வச்சிருக்கீங்க? நாங்க எல்லாம் உள்ளூர்ல இருக்கவங்க வருவோம், கரையில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிருவோம், வெளியில இருந்து வரவங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருந்தா. அந்த பொண்ணே விடல, நீ என்ன அவங்களுக்கு வக்காலத்தா அப்படின்னு. சோசியல் மீடியானாலே இப்படிதானே.
நம்ம கமெண்ட்ல சொல்றதெல்லாம் நம்ம ஃபேஸ் அவங்க பார்க்கவா போறாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு. அப்புறம் இன்னொரு மெசேஜ், இதுல பசங்க நிறைய பேர் மாட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கடன் இது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒண்ணு. கரண்ட் சுச்சுவேஷனுக்காக ஆன்லைன்ல போய் எல்லாம் லோன் எடுக்காதுங்க. மொபைல்ல நம்ம எந்த அளவுக்கு வாழ்னாலும் விளையாட தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்குள்ளாடி போனா திரும்பி வர்றதுக்கு வழியே தெரியாது. இந்த லிங்க்குள்ளாடி போனா நமக்கு லோன் கிடைக்கும், அந்த லிங்க்குள்ளாடி போனா நமக்கு லோன் கிடைக்கும்னு தேவையில்லாத விஷயத்துல மாட்டாதுங்க. லாஸ்ட் நிறைய பேர் இந்த இதுல மாட்டிட்டே இருக்காங்க. மாட்டிட்டு கடைசியில எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாம சூசைட் பண்ணிக்கிறாங்க. யாரையாவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தா சாரி. தேங்க்யூ.